மிதுன ராசிக்காரங்க கடனில் சிக்கினது பார்த்திங்கன்னா தெரிந்து தெரியாமல் உணர்வுக்காக, நட்புக்காக, சொந்த பந்தத்துக்காக. நிறைய பெண்கள் கணவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க. கணவர் பிஸ்னஸ் பண்ண கணவர் பிஸ்னஸும் கட்ட மாட்டார், அதுவும் லாஸ் பண்ணியிருப்பார். இதே ஆண்களாக இருந்து தன் மனைவிக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுப்போம், சரி டெக்ஸ்டைல் அதுன்னு, அப்போ தன் உறவுக்காக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது போட்டு லாஸ் ஆனது பல பேர். அதை மீண்டு வர வேண்டிய வாய்ப்பு உண்டு. சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ராசி தவறான டிசிஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஊரில் ஒரு பக்கம் இடம் போடுறாங்க, இடத்துக்கு பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டுக்கு போடுறாங்க, கிரிப்டோக்கு போடுறேன்னு சொல்லிவிட்டு லோனை போட்டு வாங்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இடத்தோட வேல்யூ கூடலை, லோனு கூட்டிகிட்ருக்கு. திருப்பி அதே இடத்தையோ நகையோ விற்று கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அது கட்டாமல் இருக்கணும்னா கோயில் வழிபாடு, இறை வழிபாடுலாம் தேவை. அப்போ ஒரு சில கடனை அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நிச்சயமாக கடன் அடைச்சிருங்க. பெரும் கடன் உங்களை பாதிக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பணம் வரும். சனி உங்கள் லாபஸ்தானத்தில் வருவதற்கு முன் ஆனால் நீச்சம் பெற்றுவார். லாபம் நீச்சம் அடையும். அது இன்னும் கொஞ்சம் நாளில். கடனை அடைச்சிருங்க. வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.